ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸில் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஜார்ஜ் ரெக்ஸ்ட்ரூ, ஜெய்டன் ரெவ்ரி, கேசிஎஸ் நெல்சன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 50 to 60 மினிட்ஸ் இருக்கும். 7 hours 13 மினிட்ஸ்ல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பாத்துடலாம். எட்வின் சார்லஸ் இந்த ரெண்டு பேரும் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. இருந்தவங்க ஆஃப்டர் லைஃப்க்கு போகணும். ஆனா இவங்க பூமியிலேயே தங்கி அங்க இருக்கிற ஆண் மக்களால சால்வ் பண்ண முடியாத விஷயங்களை டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற நிக் நேம்ல ஒரு டிடெக்டிவா சால்வ் பண்றாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்துச்சு, அதை இவங்க சால்வ் பண்ணும்போது நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்ப இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். சாண்ட்மேன் யூனிவர்ஸ் உடைய ஸ்பின் ஆஃபா இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. சீரிஸ் உடைய ஆரம்பத்துல சின்ன ரோலா ஆரம்பிக்கிற சில கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீரிஸ் உடைய இறுதியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோலா இருக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லீட் பேர் ஸ்டுடியோ அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த சீரிஸ் முழுக்கே பாத்தீங்கன்னா சட்டலான ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ்ஸா தான் இருக்கு. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிசைனா பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கோரி மூவி ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான கோரி சீக்வன்சஸ் இந்த சீரிஸ்லுமே இருக்கு. சோ நீங்க ஒரு லைட் ஆர்டர் பீப்பிளா இருந்தீங்கன்னா அந்த சீக்வன்சஸ் எல்லாம் அவாய்ட் பண்றீங்க. இது ஒரு லென்த்தியான ஒரு சீரிஸா தான் இருக்கு. இந்த சீரிஸ்ல இருக்க தேவையில்லாத காட்சிகளை எடிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பேசிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இந்த சீரிஸை எடுத்துட்டீங்கன்னா டீனேஜ் ஆடியன்ஸை டார்கெட்டா வச்சுதான் இந்த சீரிஸ் எடுத்திருப்பாங்க. சோ அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த சீரிஸ்ல இருக்கு. இந்த சீரிஸ்க்கான டென்ஷன் பில்டிங்காக லீட் பேர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து துரத்துற மாதிரி காட்டுவாங்க. அது எல்லாமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அந்த சீக்வன்சஸ்லாம் டிராகிங்கா ஆர்டிபிஷியலா ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த சீரிஸை பாத்தீங்கன்னா ரொம்ப சீரிஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு லைட் ஹார்ட்டட் சீரிஸா தான் எடுத்திருப்பாங்க. சோ சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு மைல்டா தான் இருக்கும் இந்த சீரிஸ் முழுக்கவே. சோ ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீரிஸ் உடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேண்டசி த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டெட் பாய் டிடெக்டிவ் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.